உங்களுக்கு தெரியுமா, ஒரு தேசம் ஒரே கடலில் மூழ்கி இன்றும் வரலாற்றின் அடிவாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தேசம்தான் குமரி கண்டம். குமரி கண்டம் என்பது ஒரு புராணக் கதை அல்ல. அது தமிழர்களின் வரலாற்று அடையாளமாக பேசப்படும் ஒரு மறைந்த கண்டமாகும். பழந்தமிழ் இலக்கியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இளையனார் அகப்பொருள் உரை போன்ற பல நூல்களில் இந்த தேசத்தைப் பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. சிலர் சொல்கிறார்கள், இந்த நிலப்பரப்பு தெற்கே ஆஸ்திரேலியாவையும் மேற்கே ஆப்பிரிக்காவையும் வடக்கே இந்தியாவையும் தொட்டிருந்ததாக. அதனால்தான் இதற்கு கண்டம் என்று பெயர். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மாந்த இனம் முதலில் தோன்றிய இடம் குமரிக் கண்டம் என்ற கருத்து உலகளாவிய சில ஆய்வாளர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த கால மனிதன் மெல்ல மெல்ல நிமிர்ந்து நடக்கவும் சொற்கள் உருவாக்கவும் அவ்விடத்தில்தான் கற்றான் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் தமிழ் மொழி உலகின் முதல் மொழி என்பது பலரின் நம்பிக்கை. தமிழ் மொழியில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆய்வு செய்த பேராசிரியர் தேவநேய பாவாணர் அவர்கள் முதல் மனிதன் தமிழன் என்ற கருத்தையும் முன்வைத்தார். அந்த காலத்தில் குமரிக்கண்டத்தில் பல்வேறு நாடுகள் இருந்தன. 7 நாடுகள், மொத்தம் 49 நாடுகள். வேளாண்மை, வாணிபம், கல்வி, கட்டடக்கலை அனைத்திலும் அவர்கள் மேம்பட்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் கடல் சீற்றத்தால் இந்த மாபெரும் நிலப்பரப்பு மெல்ல மெல்ல கடலுக்குள் மூழ்கியது. முதல் கடற்கோள், 2ஆம் கடற்கோள், 3ஆம் கடற்கோள். இதில் கடைசி கடற்கோளில் இலங்கை இந்தியாவிலிருந்து பிரிந்தது என்று கூறப்படுகிறது. இன்று எஞ்சியிருப்பவை தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியும் இலங்கையும். அந்த மக்களின் வாரிசுகள்தான் நாமாக இருக்கலாம். ஆனால் குமரிக் கண்டம் உண்மையா அல்லது கற்பனையா? இதை நிரூபிக்க ஆழ்கடல் ஆய்வுகள் இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது முழுமையான உண்மை அல்ல என்றாலும் இது முழு கற்பனையும் அல்ல. குமரிக் கண்டம் ஒரு தேடல், ஒரு வரலாற்றுத் துளி, ஒரு தமிழர் பெருமை. இந்த மர்மம் ஒரு நாள் வெளிச்சம் காணும். அதுவரை நாம் கேள்வி கேட்போம், தேடுவோம், தமிழாய் நிற்போம். இந்த மாதிரி சங்ககால கதைகள் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.